Translation purport by His Divine Grace Srila A.C. Bhaktivedanta Swami Prabhupada Vandaracharya. The Lord then blessed all the Prachetas, saying, My dear princess, by my mercy, you can enjoy all the facilities of this world, as well as the heavenly worlds. Indeed, you can enjoy all of them without hindrance and with full strength for 1 million celestial years. மொழிபெயர்ப்பு பிரச்சேதர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பகவான் கூறுகிறார். அன்பார்ந்த இளவரசர்களே, எனது கருணையினால் நீங்கள் இவ்வுலகில் மட்டுமல்லாது சொர்க்கலோகத்தில் உள்ள அனைத்து வசதிகளையும் அனுபவித்து மகிழ்வீராக. உண்மையில் இவ்வின்பங்கள் அனைத்தையும் நீங்கள் எந்தவித தடையுமின்றி 10 லட்சம் தேவ வருடங்கள் வரை அனுபவிப்பீராக. பொருளுரை: பிரச்சேதர்களுக்கு இறைவனால் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆயுட்காலமானது தேவலோகத்தின் கால அளவின்படி கணக்கிடப்பட்டுள்ளது. பூமியில் நமது 6 மாதங்கள், தேவலோகத்தில் 12 மணிகளாகும். தேவ உலகின் கணக்கின்படி 10 லட்சம் வருடங்கள் பிரச்சேதர்கள் உலக வளங்களை அனுபவித்து மகிழ அனுமதிக்கப்பட்டனர். இவர்களின் ஆயுள் மிக நீண்டதாக இருந்த போதிலும் அதற்குரிய உடல் வலிமையும் பிரச்சேதர்களுக்கு பகவானின் கருணையினால் அளிக்கப்பட்டது. உலகில் ஒருவன் நீண்ட நாட்கள் வாழ விரும்பினால் முதுமையின் துன்பங்கள், தளர்ச்சி போன்ற பல்வேறு கஷ்டங்களை அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆயினும் பிரச்சேதர்கள் பொருள் வசதிகளை மகிழ்ந்து அனுபவிப்பதற்குரிய முழு உடல் வலிமையும் அளிக்கப்பட்டனர். பிரச்சேதர்களுக்கு இச்சிறப்பு அளிக்கப்பட்டதனாலேயே அவர்களால் தொடர்ந்து முழு பக்தி தொண்டு செய்ய இயன்றது. இதனை பின்வரும் ஸ்லோகம் விளக்குகிறது. Okay, since Prabhupada mentions that, let's read the shloka. Therefore you will develop unadulterated devotional service unto me and be free from all material contamination. At that time, being completely unattached to material enjoyment, the so-called heavenly plans, as well as in hellish plans, you will return home back to Godhead. அதன் பிறகு நீங்கள் எனது பக்தி தொண்டில் எந்தவித மாறுபாடுமின்றி வளர்ச்சி பெற்று பௌதீக மாசுகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெறுவீர். அப்போது நீங்கள் சொர்க்கலோகம் என்றும் நரகலோகம் என்றும் சொல்லப்பட்டிருப்பவை அனைத்து இன்பங்களின் மீதும் முற்றிலும் பற்றற்று வீடு வேறு பெற்று முழுமுதற் கடவுளாகிய என்னை அடைவீராக. Namo Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimati Bhaktivedanta Swamiti Namine. Namo Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimati Bhaktivedanta Swamiti Namine. Namaste Saraswati Deva Gauravani Pacharine Nirvishesha Srinivadi Paschata Deshtaya Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhakta. Hare Krishna 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 Hare Hare Rama Hare Hare Krishna. Divya Varsha Sahasranam Sahasran Ataojasa Bhauman Bhokshata Bhogan, right? Divyam Chandrahanam. The Lord and blessed all Prachetas, saying, My dear princess, by my mercy you can enjoy all the facilities of this world, as well as the heavenly world. Indeed, you can enjoy all of them without hindrance and with full strength for 1 million celestial years. பிரச்சேதர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பகவான் கூறுகிறார். அன்பார்ந்த இளவரசர்களே, எனது கருணையினால் நீங்கள் இவ்வுலகில் மட்டுமல்லாது சொர்க்கலோகத்தில் உள்ள அனைத்து வசதிகளையும் அனுபவித்து மகிழ்வீராக. உண்மையில் இவ்வின்பங்கள் அனைத்தையும் நீங்கள் எந்தவித தடையுமின்றி 10 லட்சம் தேவ வருடங்கள் வரை அனுபவிப்பீராக. Hare Krishna. So we are hearing Srimad Bhagavatam, the activities of Prachetas. ஸ்ரீமத் பாகவத்ல இப்ப நம்ம வந்து பிரச்சேதர்களுடைய செயல்களை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். And we understand that all the brothers, they got a wife now. அவங்க எல்லா சகோதரர்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்காங்க. By the blessing of Lord Vishnu. விஷ்ணுவுடைய ஆசீர்வாதத்தின் பேர்ல. And now the Lord is giving a blessing to live long life and gradually return home back to Godhead. பகவான் மேலும் என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னா, உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், மேலும் நீங்க மறுபடியும் என்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துடுவீங்கன்னு சொல்றாரு. Now here the blessing is to enjoy all facilities of this world and heavenly worlds. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் மற்றும் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் நீங்க அனுபவிப்பீங்க. And that also enjoyment of full strength for 1 billion years.
அது மட்டும் இல்ல, அந்த இன்பத்தை வந்து முழு சக்தியோட 10 லட்சம் வருஷம் தேவ கணக்குப்படி 10 லட்சம் வருஷம் அந்த இன்பத்தை நீங்க அனுபவிப்பீங்க. Now, this is very interesting that the Lord is giving such a material blessing. இது ரொம்ப கொஞ்சம் சுவாரஸ்யமானதா இருக்கு. இங்க வந்து பகவான் வந்து அப்பேற்பட்ட ஒரு பௌதிக ரீதியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Sometimes we say to person out of our good wish for him, Chiranjeev. நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய தெரிஞ்சவங்களுடைய நலன் கருதி நம்ம சொல்றோம் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்றோம். Live 100 years, more than 100. 100 வருஷத்துக்கு மேல நீ வாழ அப்படின்னு சொல்றோம். You know, that would be a nice blessing if you can extend this first 50 years for another first 50. But if you are extending that second 50 years of life full of disease and old age, what is a blessing? அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில முதல்ல 50 வருஷம் இருக்கு, முதல்ல அந்த 50 வருஷம் அப்படியே நீடிச்சுனா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய 50 வருஷம் நிறைய வியாதி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அதை வந்து அந்த 50 வயசு அதிகரிச்சுன்னா அது யாரும் அதை ஆசைப்படுறதில்லை. Say you are 99 and doctor say you will live another 20 years. Oh, why you want me to suffer? ஒருத்தர் வயசு 99, ஒரு டாக்டர் சொல்றார் நீங்க வந்து இன்னொரு 20 வருஷம் வாழ்வீங்கன்னு அவர் சொல்றார். அப்பா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் போறோம் அப்படிங்கிறது. Nobody can extend these years from 16 to 30, say. Those cannot be extended. இந்த 16 ல இருந்து 30 வயசு வரைக்கும் அந்த வயசை வந்து யாரும் அதிகரிக்க மாட்டேங்கிறாங்க. And those are the one everybody would like to extend. எல்லாரும் அந்த 16 ல இருந்து 30 வயசு அந்த காலகட்டத்தை வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. Now look at the blessing. The blessing is 1 million celestial years, which is much more than our years, and that with full bodily strength blessing is given by the Lord. இந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, 10 லட்சம் தேவ வருடங்கள், அதுவும் அந்த என்ன அப்படின்னா முழு சக்தியோட வந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு பகவான் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். Now the Prachetas, they got married and they have to live family life. பிரச்சேதர்கள் திருமணம் புரிந்து அவங்க இப்ப குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். What do we need in family life? குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? We need regular income. நமக்கு வந்து மாதாந்திரம் தொடர்ந்து சம்பளம் வரணும். In the house. வீடு தேவை. Cooperation between wife and husband. கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒத்து போக வேண்டியிருக்கும். We need children. குழந்தைகள் தேவை. Some social life. அப்ப சமூகத்துல கொஞ்சம் நல்ல வாழ்க்கை நடத்தணும். Food to eat. சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு வேணும். And all this is not possible if you have no bodily strength. இது எல்லாமே வந்து சாத்தியமில்லாத போயிடும் எப்போ ஒருத்தருக்கு உடல் நல்லா இல்லையோ. Correct? Everything is questioned. No? If husband is sick, it's very difficult for lady to maintain family. இப்போ வந்து கணவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அந்த மனைவி வந்து வீட்டை வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். And also if you are sick, it's difficult to serve. Devotional service is very difficult when you are sick. அதே சமயத்துல நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பக்தி தொண்டில் ஈடுபடுறது ரொம்ப கடினமானது. Of course, we can always chant in the mind and do offerings in the mind. We can always be Krishna conscious, but it's difficult to render different services. நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை மனதளவு நம்ம பயிற்சி பண்ணலாம். இருந்தாலுமே வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமானது. பல சேவைகள் பண்ண முடியாது. So the blessing is there. It's a good blessing given by Lord Vishnu, that have full strength and then you can do your duty. இது ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் விஷ்ணு வந்து கொடுத்திருக்கார். அப்போ நீ அந்த நல்ல ஆசீர்வாதம் மூலமாக கடமையை சரிவர பண்ண முடியும். Now the second shloka explains why this blessing was given to Prachetas. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பகவான் வந்து பிரச்சேதர்களுக்கு அளித்தார் அப்படின்னு. In the course of time you will develop pure unalloyed devotional service. காலப்போக்குல இந்த தூய பக்தி கலப்படம் இல்லாத தூய பக்தியை நீ வளர்த்துப்பார். So this is interesting, no? Now we got in touch with Prabhupada's books with this Krishna consciousness in this lifetime. நம்ம இந்த பிறவியில இப்ப வந்து கிருஷ்ண பக்தியை வந்து சில பிரபுபாத புத்தகம் மூலமா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம அதை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். So for devotees it's not a bad idea to have long life, because who knows next life where we'll be born, what will happen. Better this lifetime we stick to devotional service, we associate with devotees, we practice Krishna consciousness as much as we can. அதனால ஒரு பக்தருக்கு வந்து அவரோட ஆயுட்காலம் அதிகமா இருக்கணும்னு விருப்பப்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிருஷ்ண பக்தி அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்ன நம்மளோட நிலை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால கிருஷ்ண பக்தி எந்த அளவுக்கு சிறந்த வகையில் இந்த ஜென்மத்தில் பயிற்சி பண்ண முடியுமோ சிறந்த வகையில் அந்த
பயிற்சி நம்ம பண்ணலாம் இப்போ. Now we are engaged in Krishna service. நாம இப்போ கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டுருக்கோம். Therefore we will show devotees long life. அதனால எல்லா பக்தர்களுக்கும் நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம As long as is possible. எவ்வளவு காலம் வாழ முடியுமோ அவ்வளவு காலம் வாழணும். Because more we will engage, more we will serve, more punya, more better next birth. If we have to take birth, it will be good birth in devotion, in devotees family. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய அதிகமா சேவை பண்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வந்து பக்தியை வந்து பயிற்சி பண்றோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல ஒரு பிறப்பு எடுக்கணும்ன்றதுனா நம்ம வந்து ஒரு பக்தரோட குடும்பத்தில பிறக்கணும். தேவைப்பட்டது அப்படினா பகவான்கிட்ட போய்டுவோம். Therefore we are seriously thinking about building nice Gurukul here. So next life I can also get some space inside. அதனால நான் வந்து தீவிரமா யோசிக்கிறேன் குருகுலுக்கோசரம் நல்ல ஒரு இடம் கட்டணும் அப்படின்னு. அது வாய்ப்பு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நானும் குருகுல வந்து கொஞ்சம் விஷயம். Who knows, next generation will build it or not. So we will build it, and then when we take next birth, by Krishna's mercy, maybe in devotees family, let's see. அடுத்த தலைமுறை வந்து குருகுலத்தை கட்டுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளே கோயிலுக்கு குருகுலத்தை கட்டி அவர் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பையனா பிறந்து நம்ம வந்து இந்த குருகுலத்தை செஞ்சு பக்தி பயிற்சி பண்ணலாம். So take opportunity. Now we are practicing Krishna Bhakti. We are all of different age, and age doesn't matter. Young people die, old people die. You don't know when is the last breath going to come. வயசு வந்து இப்போ வந்து முக்கியம் கிடையாது. இளம் வயதில் இருந்தாலும் சரி, முதிர்ந்த வயதில் இருந்தாலும் சரி, எப்போ நம்ம இறக்க போறோம்ன்றது நமக்கு தெரியாது. அதனால எந்த வயதில் இருந்தாலும் நம்ம கிருஷ்ண பக்தி தீவிரமாக பயிற்சி பண்ணலாம். So take advantage, do as much as possible, chanting, hearing, take prasad, whatever you can do to engage in Krishna consciousness. ஜபம் பண்றது, சேவையில் ஈடுபடுறது, பிரசாதத்தை ஏற்றுக்கிறது போன்ற எவ்வளவு நம்ம சேவையில் அதிகமாக ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேவையில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். Then accumulate as much as possible bhakti sukriti. எந்த அளவுக்கு பக்தி சுகிருத்தியை சேகரிச்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு சேகரிச்சுக்கணும். Srila Prabhupada said, if you follow four regulative principles, if you chant 16 hours every day without a fail, and if we engage in hearing about the Lord, in this lifetime we can go home back to Godhead. It's a big blessing. It's a big. Srila Prabhupada ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிச்சு 16 மாலை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றதன் மூலமாக இதே ஜென்மத்துல இதே பிறவியில நம்ம கிருஷ்ணரை போய் அடைஞ்சிடலாம்னு சொல்றாரு. We have to be little in emergency mode. நம்ம வந்து இப்போ வந்து அவசர நிலையில இருக்கணும். Because we don't know, time is going. ஏன்னா காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. Hair is getting whiter and whiter. நம்மளுடைய தலைமுடி நரைச்சிட்டே இருக்கு. No, and eyesight and brain and voice and the body is getting weaker and weaker. நம்மளுடைய குரல், நம்மளுடைய கண் பார்வை மற்றும் உடல் பலவீனமாயிட்டே இருக்கு எல்லாமே. So we have to act in emergency mode. We don't have time. We are not going to live like Brahma. Cool down. Don't expect it. நம்ம வந்து ரொம்ப அவசரமா நம்ம வந்து செயல்களில் ஈடுபடுறோம். நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரம்மா மாதிரி நிறைய ஆயுட்காலம் இருக்க போறது. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க தெளிவா. As quickly as possible, let us accumulate more and more bhakti sukriti. எவ்வளவு வேகமா நம்மளால எவ்வளவு பக்தி சுகிருத்தியை சேகரிச்சுக்க முடியுமோ அவ்வளவு வேகமா நம்ம செயல்படணும். We should act like a thief. நம்ம ஒரு திருடன் மாதிரி இருக்கணும். What advice given in the temple? என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க கோயில்ல. Thieves, they go to the bank. திருடன் வந்து வங்கிக்கு போறோம். I don't know. We have 3 minutes to steal as much as possible because after 5 minutes, after 3 minutes, police horn will be heard. ஏன்னா 3 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு திருடனோ அவ்வளவு திருடிக்கணும். ஏன்னா அதுக்கு அந்த 3 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் வந்துட போறாங்க. So what do the good thieves do? நல்ல திருடங்க என்ன பண்றாங்க? They go to bank. அவங்க பேங்க்குக்கு போறாங்க. They break it off, the door. They come in. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. And then they concentrate. The chief thief says, "Don't waste time on small notes. Just 1,000 rupee note. Quick. One to the pick, and run." This is good thief. They do like that. திருடர்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர் சொல்றார், நேரத்தை வீணடிக்காத. 10 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு எடுக்காத. 1000 ரூபாய் நோட்டு எடுத்து எவ்வளவு குவிச்சு முடியுமோ குவிச்சு எடுத்து ஓடி போயிடு. கிளம்பிடுறாங்க. And then when they hear, police coming, run, finish, escape. போலீஸ் வேகமா வராங்க. போலீஸ் வரதுக்குள்ள தப்பி ஓடி போயிடுறாங்க. Okay. Now I given this advice. Please, nobody goes tomorrow to bank and do that. This is analogy, example. In Vedas is allowed to use some analogies, and that should not be misunderstood. Please.
நான் இப்ப வந்து ஒரு உதாரணமா கொடுத்துருக்கேன். நாளைக்கு உடனடியா ஏதாவது பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது திருடத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. உதாரணமா புரிஞ்சுட்டு செயல்படுங்க. Not tomorrow police catch you and then they ask, how you get this idea? Gokul Prabhu told in the temple. நாளைக்கு போலீஸ் அவர் பிடிச்சாங்கன்னா அவர்கிட்ட சொல்லாதீங்க. கோகுல் பிரபு தான் கோயில்ல சொன்னாரு. They are recording this. So I'm clarifying now to police. This is philosophical discussion. It's not practical application. There's no workshop on it. நான் வந்து போலீஸ்க்கு நான் விளக்குறேன். தத்துவ ரீதியான விளக்கம் தான் கொடுத்திருக்கேன். வேற எதுவும் கிடையாது விஷயம். Okay. Now we are telling the same thing. We came in this lifetime in touch with Prabhupada's books, in touch with this Krishna consciousness. நம்ம அதே விஷயம் தான் சொல்றோம். நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாத் புத்தகங்கள் மூலமாக கிருஷ்ண பக்தியோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு நமக்கு. And we got the 3 minutes only. நமக்கு 3 we don't know when we leave body. நமக்கு தெரியாது எப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம். Next Sunday, can I say? I'll give next Sunday lecture. How can I say? Can I finish this lecture? I don't know. Let me speak fast. அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை உபன்யாசம் நான் கொடுக்க போறேன்னா அதை என்னால சொல்ல முடியாது. அதை விட இந்த உபன்யாசத்தை என்னால முடிக்க முடியுமா அதுவும் என்னால சொல்ல முடியாது. So what we are saying, don't waste time. Don't go for 1 rupee note, demigod worship. Don't go for 10 rupee note of doing tapasya and jnana and wasting time with philanthropic work, and wasting time with medical relief, and wasting time social service. Don't go for small coins. Just 1000 rupee note. Just Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. And run before Yamaraj comes. Yeah? நாங்க அதுதான் சொல்றோம். என்னன்னா 1 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு எப்படி எடுக்க வேணாம்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த தேவர்கள் வழிபாடு மற்றவங்க வழிபாடு அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த சமூக சேவை அப்புறம் மற்றவங்களை காப்பாற்றுறது இதெல்லாம் தேவையில்லை. உடனடியாக நம்ம வந்து எப்படி 1000 ரூபாய் நோட்டை வந்து திருட எடுக்கிறானோ அதே மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரேங்கிற மந்திர உச்சாரணம் பண்ணி யமராஜன் வந்து நம்ம பிடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து உடனடியாக தப்பிச்சிடணும். The problem is forgetfulness. பிரச்சனை என்னன்னா நமக்கு மறதி. We are not aware of emergency situation. இப்போ ரொம்ப அவசர சூழ்நிலை அப்படின்றது நம்ம வந்து நினைவு கொள்ள மாட்டோம். And we are forgetting how favorable condition we have now, because in this lifetime, in human form of life, we got a guru, we got a teaching, we got a path to go home back to Godhead. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இப்போ நிலைமை நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து மறந்துடுறோம். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காரு, நம்மளுக்கு வந்து மனுஷ பிறவியில நல்ல குரு மற்றும் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்பு இப்போ இந்த சூழ்நிலை நமக்கு இருக்கு. Take the mercy. So கருணை நம்ம தான் எடுக்கணும். Mercy is available. கருணை ஏற்கனவே இருக்கு. Don't be lazy. சோம்பேறியா இருக்க வேணாம். And don't be crazy. அதே மாதிரி முட்டாளாவும் இருக்க வேணாம். Thinking that anything better in life than chanting Hare Krishna is nothing better. ஹரே கிருஷ்ணா உச்சாரணத்தோட மற்ற முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு திட்டம் இல்லை. Don't get lost on the way. இந்த பயிற்சி பண்ணும்போது அப்படியே பாதியில விட்டு போயிட வேண்டாம். No? On the way many offerings will be there, many temptations. நம்ம இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது பலவிதமான தூண்டுதல்கள் வந்து நமக்கு தடையா இருக்கும். Say, collector announced today that he will give 10 crores whoever comes and sees you. கலெக்டர் வந்து ஒரு செய்தி தெரிவிக்கிறார், யாரெல்லாம் என்ன வந்து பாக்குறீங்களோ நான் வந்து 10 கோடி ரூபாய் பணம் தரேன் நன்கொடையா அப்படிங்கிறார். It's a good offer, huh? நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு. So we will all get into queue and start from here. நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், ஒரு queueல வந்து இங்க வந்து கலெக்டர் பார்க்கிறதுக்கு போறோம். Where are you going? எங்க போறீங்க? You're going to get 10 crores from collector. கலெக்டர் கிட்ட 10 கோடி வாங்க போறாங்க. How many people here? எவ்வளவு பேர் இருக்கோம் நம்ம இங்க? Maybe 50, 60? 50, 60. Say 60 people we start. 60 பேர் கிளம்பி வரோம். We come here on the corner. இப்போ நம்ம வந்து இந்த தெருவோட மூலைக்கு வரோம். And fellow is offering free that, how you say this? Shura Kalangu. You know that? Giving food to the chips. Not chips. Boiled one. Chips also. Okay, say chips. Maybe you like chips more. Okay. Kalangu chips. இந்த என்ன கிழங்கு ஏதோ tapioca chips வந்து அந்த தெரு மூலையில வித்துறாங்க. Tapioca chips, no? And from 60 people, 3 people say, they are giving free. Let's stop and eat. அப்புறம் இலவசமா கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. Correct? 3 less on the path to 10 crores. அந்த 10 கோடியை மறந்துடுறாங்க. அந்த 3 பேர் வந்து அந்த சிப்ஸ் கோசம் நின்றுறாங்க. You could tolerate a little bit tongue, you know, and skip that chips now. Get 10 crores, then you buy the chips
field, Baba. Why the person who is making it and the you understand? கொஞ்சம் நாள் கட்டுப்படுத்தினா அப்படின்னா 10 கோடி கிடைக்கும். அப்ப அந்த குச்சி கிழங்கு நிறைய போட்டுக்க இடத்தையே வாங்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ல. We have to come on time. நமக்கு சரியான நேரத்துக்கு வரணும். We come late, offer is gone. நம்ம காலம் தாமதமா வந்தோம் அப்படின்னா நமக்கு 10 கோடி கிடைக்காது. Then 12 o'clock we have to be there. 12 மணிக்குள்ள அங்க இருக்கணும் நம்ம. So, but 3 people out of 60 went on eating chips. ஆனா 60ல 3 பேர் வந்து ஏற்கனவே சிப்ஸ் சாப்பிடுறதுல நின்னுட்டாங்க. Then we go further. அப்புறம் மேல இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம். And as we go further, different people sell different things. அதே மாதிரி போற வழியில பல பேர் பல விஷயங்களை வித்துட்டு இருக்காங்க. What is next place? Next place is the Ramani Mahindra. போற வழியில என்ன இருக்கு? ரமணி ஸ்டோர் இருக்கு. 6 lakhs car for 10,000 rupees only today. Special offer. சொல்றாங்க 6 லட்சம் ரூபாய் கார் மதிப்பானது வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. Immediately 20 people go there. உடனே 20 பேர் காணாம போறாங்க. Cannot miss this opportunity. ஐயோ நல்ல வாய்ப்புங்க எப்படி கிடைச்சது? No? Correct? 6 lakh car for 10,000. Who will not stop? 6 லட்சம் ரூபாய் வண்டி மதிப்பீடு வந்து அது வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. யாரும் அதை வாங்க மாட்டாங்க. Prabhuji, 10 crores they are giving, you know. You can buy that full company later on, you know. Just, no, won't take much time. Just 5 minutes. Just 5 minutes will take, that's all. 10 கோடி அவர் கொடுக்குறாரு. 10 கோடி வாங்க இங்க வந்து இல்ல ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். ஜஸ்ட் போயிட்டு வந்துடலாம். So many times I hear this, you know. So many times. Why you are not coming? Why you are not coming for seminars? Why you are not coming for healing? Just few more months, let me finish building. Just few more months, let me register the land. Just few more months, let me get promotion job. Just few more months, let me finish the college. Just few more months, let me get married. You see, we are hearing this every day somebody comes. Next time I will come, next time I will change, next time I will serve, next time, next life, you know. There's no time. நான் நிறைய பேர் கேட்டேன் தொடர் சர்வருக்கு எங்க வரல இந்த நிலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் அந்த வீடை கட்டிடத்தை முடிச்சிடுறேன் ஒரு கொஞ்சம் மாசம் நான் முடிச்சிடுறேன் அது மாதிரி ஒருத்தர் பல காரணங்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்த தடவை வரேன் சொல்லி அடுத்த ஜனமே வந்துருக்கு அவ்வளோதான். And goes like this, you know, so many obstacles to the collector's place, so many obstacles, and then how many people will be there? Very few. You know, we get easily distracted from what is the goal of life, what is the process, and all our time was stolen by the cheap offers. இந்த கலெக்டரோட இடத்துக்கு போறதுக்குள்ள பல பேர் வந்து பல வாய்ப்புகள் கொடுத்தது பல பேர் அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு வராமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து விட்டுறாங்க அது பின்னாடி போயிடுவாங்க. We are not prachetas to live 1 million celestial years. நம்ம பிரச்சேதர்கள் கிடையாது. 10 லட்சம் தேவ காலகட்டத்து அளவு நம்ம வாழ போறது கிடையாது. We are China Chetas, 100 years only. நம்ம 100 வருஷம் வாழ்ந்தா பெருசு. And that also, for many of us, half is gone. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு அதுல பாதி காலகட்டம் முடிஞ்சு போச்சு. Half will go for sleeping. அதுல பாதி காலம் வந்து தூங்குறதுல போய்டும். Half of the half will go for eating and maintaining the body. அதுல இன்னொரு பாதியில பாதி வந்து சாப்பிடுறதுலயும் அந்த உடலை பராமரிக்கிறதுலயும் நேரம் போய்டும். And half of the half remains the half only. அதுக்கப்புறம் அதுல பாதியில இன்னும் இருக்கிற பாதியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாதி தான் இருக்கு. Right? So how much time? A few days left to live. A few days, not even years. கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு, வருஷங்கள் கூட கிடையாது, ரொம்ப கம்மியா இருக்கு. It goes like this. Maya cheats us. மாயா நம்மளை ஏமாத்துறது. Tomorrow. Don't trust tomorrow, whatever pleasant it might be. நாளைக்கு அப்படின்னு சொல்றது, நாளைக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் அதை நம்பாதீங்க. Hey, why don't you eat tomorrow? ஏன் நம்ம நாளைக்கு சாப்பிட கூடாது? Nobody says like that, no? ஆனா யாரும் சொல்றது இல்லையே. Yeah. So we should take this Krishna Bhakti seriously. கிருஷ்ண பக்தியை நம்ம தீவிரமா எடுத்துக்கணும். Because any moment, ஏன்னா எந்த சமயத்துல வேணாலும் we may not have opportunity. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். You know, just like a thief. Quick and get the best notes. திருட மாதிரி ரொம்ப வேகமா இருக்கிறதுலே உயர்ந்த பணத்தை எடுத்து போயிடும். The biggest mercy we can get. சிறந்த அளவுல கருணை பெறணும். Of all avatars of the Lord, Lord Chaitanya is most merciful.
அனைத்து அவதாரங்கள்ல மிக கருணை வாய்ந்தவர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. It's a special opportunity for conditioned soul to get mercy of Chaitanya Mahaprabhu. கட்டுண்ட ஆத்மாவுக்கு மிக சிறப்பான வாய்ப்பு சைத்தன்ய மகாபிரபு கருணை பெறத்துக்கு. It's so easy. ரொம்ப எளிமையும் கூட. That we chant Krishna's name. கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணணும். And we tell to other people to chant Krishna's name. மற்றும் மற்றவர்களுக்கு நம்ம இந்த கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாரணத்தை போதிக்கணும். And by simply doing that, அத வெறுமனே பண்றதன் மூலமாவே we get mercy of Chaitanya Mahaprabhu. நமக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைக்கிறது. We develop bhakti, we develop love of God. நமக்கு பக்தி கிடைக்கிறது, கிருஷ்ண பிரேம கிடைக்கிறது. And we never take birth in material world again. இந்த பௌதிக உலகத்துல திருப்பி வந்து பிறக்க போறது இல்ல. But it's not easy to make other people chant Hare Krishna. ஆனா மத்தவங்கள ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் பண்ண செய்ய வைக்கிறது வந்து அவ்வளவு எளிமை கிடையாது. Let's try. Let's call this the crane driver and we will ask him to chant Hare Krishna. அந்த crane driver கூப்பிடலாம், கூப்பிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். First he will say, He won't say even Hare Krishna. Say chant Hare Krishna. He will do that. அவர் வந்து ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் பண்ண சொன்னா அவர் ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் பண்ண மாட்டார். அப்படினு சொல்லுவாரு. So chant Hare Krishna, he will go home back to Godhead. What does it mean to him? Nothing. ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் பண்ணுங்க, நீங்க பகவானோட வாசஸ்தலத்துக்கே போய்டுவீங்க. அவருக்கு ஒண்ணும் புரியாது. Something there, something to pass time there, singing also. ஏதோ நேரத்தை செலவழிக்கிறது அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். How we are going to convince them? எப்படி அவங்க நம்ப வைக்க போறீங்க? We have to explain what is what. என்ன ஏது அப்படிங்கறத நம்ம தெளிவா விளக்கணும். We have to explain to people what is material world, what is life, what is death, what is enjoyment, what is suffering. வந்து பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, பௌதிக உலகம்ன்றது என்னது, கஷ்டம்ன்றது என்னது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம விளக்கணும். Then only, then we say, therefore, better you chant Hare Krishna. அதனால என்ன உங்களுக்கு கேக்குறோம் அப்படினா நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் செய்யுங்க. Then he says, yes, you are right. சரிதான், நான் பண்றேன். After hearing explanation, he may pick up chanting. அந்த விளக்கத்தை தான் கேட்ட பிறகு அவர் வந்து ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் செய்வார். So the best way to convince people is to give them Prabhupada book. Prabhupada will convince everyone. சிறந்த வகையில மக்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில பிரபுவோட புத்தகங்களை கொடுக்கணும். சில பிரபுவோட புத்தகங்களை அவங்களை புரிஞ்சிக்க வைப்பாங்க. Those who are sincere, they will be convinced. யாரெல்லாம் நேர்மையா இருக்காங்களோ அவங்க வந்து ஏத்துப்பாங்க விஷயத்தை. And Prabhupada preach, he explains everything about life and death. சில பிரபுவோட பிரச்சாரம் பண்றாரு, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன எல்லாத்தையும் பத்தி விளக்குறாரு. All problems solved by reading Prabhupada's books. சில பிரபுவோட புத்தகங்களை படிக்கிறது மூலமா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. Practical solution given there. நடைமுறை நிவாரணம் வந்து சில பிரபுவோட கொடுக்கிறாரு. Social problem, health problem, mind problem, old age problem, death problem, everything is solved. சமூக ரீதியான பிரச்சனை, வயோதிகம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சில பிரபுவோட தீர்வு கொடுக்கிறாங்க. You know, Krishna consciousness is active principle. கிருஷ்ண உணர்வுன்றது வந்து நம்ம எப்பவுமே வந்து செயல்கள் ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல். The bhakti, it's nobody's private property. பக்தின்றது யாருக்கும் அவங்களுடைய ஒரு சொந்த, அவங்களுக்கு தனிப்பட்ட சொந்த விஷயம் கிடையாது. It's not that eternally few of us will speak and eternally few of you will hear. பக்தின்றது என்ன அப்படின்னா சும்மா வந்து நித்தியமா நாங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு இருப்போம், நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பீங்கன்றது கிடையாது. No, what you hear you also speak and then you also share with others. It is a chain. It is continuous flow of bhakti. It's not that somebody possesses it and dropping on the small drops out of it. No, everybody can have bhakti. Everybody have full equipment to possess bhakti in their heart. நம்ம என்ன கேக்குறோமோ அந்த கேக்குற விஷயத்தை மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். பக்தின்றது வந்து சும்மா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதோ சின்ன சின்ன சொட்டு மாதிரி வர மாதிரி கிடையாது. பக்தின்றது வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல். அது வந்து தொடர்ந்து நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து அது அப்படியே மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் தகுதி இருக்கு அந்த பக்தியை வந்து பரப்புறதுக்கு. Simple words. Don't think only we can preach, you cannot preach. Everybody can preach. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நாங்க தான் பிரச்சாரம் பண்ணலாம், நீங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்காதீங்க. Correct? Say for example, here is our party. Party, one question for you. Who is God? பாரி ஒரு கேள்வி, கடவுள் யார்? Krishna. So tell them, Krishna is supreme personality of Godhead. சொல்லுங்க நீ, இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள். Can you say? சொல்றியா? Who is God? Krishna, supreme personality of Godhead.
கிருஷ்ணர் தான் முழுவதும் கடவுள். Can you say? சொல்லுங்க. Was? Is it? He's preaching same like I'm speaking, same like Prabhupada speaking, same like Krishna says. கிருஷ்ணர் எப்படி சொல்றாரோ, பிரபுபாதர் எப்படி சொல்றாரோ, அதே மாதிரி தான் அவன் பையன் சொல்றான். Yeah? It's not difficult. இது வந்து கடினம் கிடையாது. I'm not qualified. எனக்கு தகுதி இல்லைங்க. Tongue you have? நாக்கு இருக்கா? Huh? Now silence, no tongues. எல்லாம் சொந்தமே இல்லாம இருக்கீங்க. நாக்கு இல்லைன்னு அர்த்தமா? So this much required. Hear and repeat. That's all. It's not big thing. நம்ம காதால கேட்கணும், திருப்பி அதை அப்படியே சொல்லணும். We repeat what Prabhupada says. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரோ அதை திருப்பி நம்ம And it works. It changes people's lives. அது வந்து நம்ம பார்க்கிறோம், மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துது. Of course, more strict we are with ourselves, more strictly we follow, more Shakti we will have to convince others. Or, better to say correctly, more will be transparent media of a flow of bhakti to go from us to others. நம்ம எவ்வளவு தீவிரமா இந்த கிருஷ்ண பக்தியை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம வந்து நம்மளால வந்து பலமா பிரச்சாரம் பண்ண முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தீவிரமா கிருஷ்ண பக்தியை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம வந்து கிருஷ்ணனுடைய கருணையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவியா நம்ம வந்து நம்மளை அமைச்சுக்கணும். Jara dekho tare kaho Krishna upadesh, amara gay guru hoy tare inesh. This is order of Chaitanya Mahaprabhu. All of you become gurus. Chaitanya Mahaprabhuடைய கட்டளை என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து குரு ஆகணும்னு சொல்லி கட்டளை இருக்கு. Sometimes people say, can I get first initiation? Can I get second? What for a second? You become a guru. சில பேர் கேட்கறாங்க, குரு எனக்கு முதல் தீட்சை கிடைக்குமா, ரெண்டாவது தீட்சை கிடைக்குமா? என்ன முதல் தீட்சை, ரெண்டாவது தீட்சை? குருவாவே நீங்க ஆகலாம். Chaitanya Mahaprabhu says, you must be guru. Chaitanya Mahaprabhu சொல்றாரு நீங்க குரு ஆகணும் அப்படிங்கிறது. Who is guru? யார் குரு? Kiba vipra, kiba nyasi, shudra kene hoy. Ye Krishna tattveti, say guru hoy. Who is a guru? One who knows truth about Krishna, not one who is Brahmana or who is sannyasi or who is wearing saffron cloth or who is what. No, one who knows Krishna, he is a guru. குருன்றவர் யாரு? பிராமணனா, சன்னியாசியா? இல்ல, யார் ஒருத்தர் கிருஷ்ணர் பத்தின தத்துவத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரோ அவர்தான் வந்து குரு. And who knows Krishna? கிருஷ்ணர் யாருக்கு தெரியும்? Don't now answer guru again. It's circular logic. How to know Krishna? கிருஷ்ணர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? One who knows Krishna is guru. So how to know Krishna? யாருக்கு கிருஷ்ணர் பத்தி தெரியுமோ அவர் குரு. கிருஷ்ணர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? Huh? By his books? Okay, by? Right, true guru. One who hears from proper source, from Guru Parampara, he knows Krishna. குரு பரம்பரையின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற இடத்திலிருந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கும்போது கிருஷ்ணர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். So by hearing from Guru, by accepting Guru, we become a guru. ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம அங்கீகாரம் பெற்ற குரு கிட்ட இருந்து கேட்கறதன் மூலமாக அவர் ஏத்துக்கிறதன் மூலமாக நம்மளும் குரு ஆகும். We are eternally disciple of a guru. நாம எப்பவுமே நித்தியமா ஒரு குருவனுடைய சீடனா இருக்கோம். And we are eternally guru of a disciple. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சீடனுடைய நித்திய குருவாவும் இருக்கும். A chain continues. இந்த தொடர் சங்கிலி. One who was disciple becomes a guru. One who was a disciple becomes a guru. யார் ஒருத்தர் சீடனா இருக்காரோ அவர் வந்து குருவா மாறுறார். And then he has his disciples. அதுக்கப்புறம் அவருக்கு சீடர்கள் இருக்காங்க. This is the system of parampara. இதான் பரம்பரையினுடைய வழிமுறை. So those who do not preach, they are blocking the flow of bhakti to reach people. யார் வந்து பிரச்சாரத்துல ஈடுபடலையோ அவங்க வந்து இந்த பக்தி பரவக்கூடிய இந்த பாதையை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. Today our cooks prepare 1000 gulab jamuns. இன்னைக்கு நம்மளுடைய சமைக்கக்கூடிய பக்தர்கள் வந்து 1000 குலாப் ஜாமுன் சமைச்சிருக்காங்க. And nobody believes me. யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. You must have little faith. கொஞ்சம் நம்பிக்கை தேவை. Hare Krishna. Okay, I'll take myself. You won't be able to. But that's 16. We'll be 1000 gulab jamuns. Okay, and how will serve gulab jamuns? சரி, எப்படி இந்த குலாப் ஜாமுனை வந்து நம்ம வந்து பரிமாறுறது? We'll bring pot here. இப்போ அந்த குலாப் ஜாமுனை பானையில கொண்டு வந்து I'll give one gulab jamun to Narayan. நான் இப்ப நாராயணுக்கு ஒரு குலாப் ஜாமுன் தரேன். And Narayan will handle to Kishore. நாராயணர் வந்து கிஷோர் கொடுப்பாரு. And Kishore will handle to Ramachandra. கிஷோர் வந்து ராமச்சந்திரன்ட்ட கொடுப்பாரு. Ramachandra pass back to Mataji. ராமச்சந்திரன் வந்து பின்னாடி மாதாஜிக்கு கொடுப்பாரு. And soon as Narayan gives from his hand that gulab jamun, I'm giving next one in his hand.
நாராயண் வந்து அந்த குலாப் ஜாமுன் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்த உடனே நான் உடனடியாக நாராயண் குலாப் ஜாமுன் தரேன். Correct? And again next one is coming. Next one is coming. அதே திரும்பி அது இன்னொருத்தர்கிட்ட போகிறது, அது இன்னொருத்தர்கிட்ட போகிறது. But soon as Narayan does with gulab jamun, instead of giving, if he does like this, chain is broken. Kishore is not getting, Ramachandra is not getting, Mataji is not getting, they are not getting mercy because fellows follow all the mercy. ஆனால் இந்த நாராயணன் வந்து இந்த குலாப் ஜாமுன் பின்னாடி கொடுக்கறதுக்கு பதில் அப்படியே வாயில் போட்டுட்டா அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? அப்போ அந்த மற்றவங்க யாருக்கும் குலாப் ஜாமுன் கிடைக்காம போயிடுது. அதே மாதிரி கருணை தடைப்பட்டு போயிடுது. So we should not block the mercy. நம்ம வந்து கருணையை வந்து கருணை பரவாயில்ல தடுக்கக்கூடாது. You have no right to keep this transcendental knowledge and Maha Mantra Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare only for yourself. You have to give it to others. இந்த திவ்ய ஞானத்தையும் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதை வந்து நம்ம பரவாயில்ல வந்து தடுக்கக்கூடாது. நம்மளுக்கு அது உரிமை கிடையாது. More you give, more you get. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு கிடைக்கும். It's complete opposite than material. இது பௌதிக ரீதியான ஒரு செயலிலிருந்து முற்றிலும் எதிர்மறையானது. If I start giving gulab jamuns, my pot is getting empty. ஆனா குலாப் ஜாமுன் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னோட இருக்க குலாப் ஜாமுன் குறைஞ்சிருக்கு. But Chaitanya Mahaprabhu's pot of pure bhakti, more you give, more is getting quickly full. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவுடைய தூய பக்தின்ற அந்த பானையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிச்சுட்டே இருக்கு. This is called Akshaya Bhakti Patra. இதுக்கு பேர் அக்ஷய பக்தி பாத்திரம். And we are distributing every day freely for everyone. நம்ம வந்து எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். And those who more give, their pot is increasing. யார் அதிகமா இது கொடுக்கறாங்களோ அவங்களுடைய பானை வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அதிகமாயிட்டே இருக்கு. I can see some devotees have their pots are increasing. பாக்குற சில பக்தர்களுக்கு அவங்களோட பானை அதிகமாயிட்டு இருக்கு. But we are speaking about different pots, please. Don't misunderstand. ஆனா நான் வந்து பக்தி பானையை பத்தி பேசிட்டு இருக்கேன். Devotees should be healthy as prachetas, no doubt about it. பிரச்சேதர்களுக்கு சொல்லப்படுறாங்க பக்தர்கள் ஆரோக்கியமா இருக்கணும். But this is the secret of bhakti. More you give, more you preach, more you share with others, more mercy goes through you, more you will be spiritual, more you will be pure, more you will be a receiver of the mercy if you give the mercy. ஆனா நம்ம வந்து பக்தியை வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அதை வந்து பயிற்சி பண்ணி எல்லாரும் மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதிக அளவில் மற்றவங்களுக்கு சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தூய்மை அடைவோம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கருணை கிடைக்கும், அந்த அளவுக்கு நம்ம ஆனந்தத்திலையும் இருப்போம். There is no secret mantras in bhakti process. பக்தி வழிமுறையில வந்து ரகசியமான எந்த மந்திரமும் கிடையாது. Remember Ramanujacharya. ராமானுஜாச்சாரியோட சம்பவத்தை ஞாபகம் பண்ணுங்க. Mantra from Guru which could deliver anybody. அவருடைய குருவிடம் மந்திரம் பெற்றார். அவர் அந்த மந்திரத்தின் மூலமாக எல்லாருக்கும் முக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. Let me deliver everyone. உடனடியாக என்ன முடிவு பண்ணார்? நான் எல்லாருக்கும் முக்தி பாருங்க. Guru said, it is a secret mantra. ஆனா குரு சொன்னார் இது ரகசியமான மந்திரம் அப்படினார். You can't tell to others. மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. You go to hell. நீ அத சொல்ற அப்படியே நரகத்துக்கு போவ. He said good. One person goes to hell and everybody else delivered. It's a good deal. அதனால ஓகே ஒருத்தர் நான் நரகத்துக்கு போறது மூலமா எல்லாரும் முக்தி அடைய போறாங்க அப்படினா நல்லா பரவாயில்லை. No, but then by this act, he is the first one who was delivered. That itself, to even get the idea to do such an act, is a sign that this person is liberated soul, that this person is Paramahamsa. ஆனா இந்த வெறுமனே இந்த சிந்தனையின் மூலமாகவே அவர் வந்து அவரே முதல் நபரா பகவான்கிட்ட போகக்கூடிய தகுதியை பெற்றார். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒரு முக்தி பெற்ற ஆத்மா, ஒரு பரமஹம்சர் அப்படின்றது. Person who delivers thousands and hundreds and thousands and millions of people, will he not be delivered himself by the Lord? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பகவான் கிட்ட கொண்டு போய் செய்யக்கூடிய நபர் அவர் வந்து பகவானால அவர் அழைத்து கொள்ள மாட்டாரா பகவான்? So I spoke with one devotee who distributes many books. நான் ஒரு பக்தரோட கிட்ட பேசினேன். அவர் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்கார். So I told him, you are Paramahamsa. நான் அந்த பக்தர்கிட்ட சொன்னேன் நீங்க பரமஹம்சர் அப்படின்னா. You are delivering so many people. நீங்க நிறைய பேரை வந்து அவங்களுக்கு வந்து நீங்க முக்தியை பாதை காமிக்கிறீங்க. How did you get this? That so much mercy flows through you. எப்படி இது உங்க மூலமா கருணை வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு? So he told me. அவர் சொன்னார் the secret of his success. அவருடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படினா? He said, Prabhuji, I have no any qualification. பிரபுஜி எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. I am not going to become pure devotee in this lifetime.
கண்டிப்பா இந்த ஜென்மத்துல தூய பக்தனா ஆக போறது இல்ல. I can't control neither my mind, neither my senses. என்னால என்னோட மனசையும் கட்டுப்படுத்த முடியல, என்னோட புலன்களையும் கட்டுப்படுத்த முடியல. Neither I have taste for chanting, neither I have taste for serving. எனக்கு சேவை பண்றதுக்கும் நாட்டம் இல்ல, எனக்கு பகவான் திருநாமத்தை உச்சாரணம் பண்றதுக்கும் நாட்டம் இல்ல. But I heard that Chaitanya Mahaprabhu's mercy is very big. சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை வந்து மிகப்பெரியதுன்றதை நான் கேட்டிருக்கேன். So I went to distribute as many as possible books out. நான் எந்த அளவுக்கு என்னால புத்தகத்தை விநியோகம் பண்ண முடியுமோ நான் புத்தகத்தை விநியோகம் பண்ண போயிருக்கேன். If one of these people become pure devotee, I'll get delivered like that. இந்த புத்தகம் விநியோகம் பண்றதுல யாராவது ஒருத்தர் தூய பக்தரா ஆனார் அப்படின்னா நான் அதன் மூலமா நான் தப்பிச்சேன். I have no hope myself. நான் சுயமா எனக்கு எந்த விதமான நம்பிக்கை So I'm preaching as much as possible. Because I'm not serious, but maybe some of these people become serious, and because of him, my Lord may say, let deliver this fellow who gave you book. I'll take him also with him. நான் வந்து நான் தூய்மையானவன் கிடையாது, ஆனா நான் இந்த புத்தகத்தை கொடுக்கறது மூலமா இவர் யாராவது தூய் பக்தர் ஆனா அப்படின்னா அப்ப அவர் பகவான் போவார். அப்ப பகவான் பார்ப்பார், சரி சரி யார் இருந்தா இந்த புத்தகத்தை கொடுத்தா இவனையும் நம்ம காப்பாற்றலாம்னு சொல்லி பகவான் அவனே எடுத்துப்பார். So you cannot say I cannot distribute books, I cannot preach because I have no qualification. Hey, this is very good qualification. We have no qualification, therefore we have to do it. நான் சொல்றேன் எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாத சொல்றேன். இதுதான் வந்து தகுதி, இதுதான் இந்த தகுதியை வச்சுதான் நம்ம வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடணும். We are most qualified. நம்மளுக்கு அனைத்து தகுதியும் இருக்கு நம்மளுக்கு. To serve God. பகவானுக்கு சேவை பண்றதுக்கு. Because we have no qualities. ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. By serving God, you will develop some qualities. ஏன்னா அந்த பகவானுக்கு சேவை பண்றது மூலமா நல்ல குணங்கள் நம்மளால வளர்த்துக்க முடியும். Patita pavana hetu tavavata. Mosamuk patita Prabhu. No paibaya. What is the Narottam Das Thakur's qualification? He say, I'm most fallen. That's my qualification. You save me first. That's his claim. Narottam Das Thakur வந்து சொல்றார், நான் தான் இருக்கிறதே மிக பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சவன், அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி, தயவுசெய்து நீங்க வந்து எனக்கு காப்பாத்துங்க. No. Now we are so misfortunate that we can't claim that we are even most fallen. நம்ம எந்த அளவுக்கு துரதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னா நான் இருக்கிறதே மிக மோசமான நிலையில இருக்கக்கூடியவன் சொல்லிக்கக்கூடிய தகுதியும் நமக்கு இல்லை. Unfortunately, there are still more fallen people than us. ஆனா நம்மளோட இன்னும் வீழ்ச்சி அடைந்த நிலையில மக்கள் இருக்காங்க. At least we heard Krishna, Prabhupada. கிருஷ்ணர் பிரபுபாத் இருக்கின்றத குறைஞ்சபட்சம் நான் கேட்டிருக்கோம். Can you believe there are still people on this planet that did not hear about Krishna, that did not hear Krishna's name? இந்த பூமியில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிருஷ்ணருடைய பேரை இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது, கிருஷ்ணர் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. What on this planet? In India there are people who never heard about Krishna. Can you believe this one? இந்த கிரகம் என்னது, இந்தியாவிலே அவங்க கிருஷ்ணன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிருஷ்ணன்ற பேரை கேட்டதே கிடையாது. In India, in Salem, there are people who never heard about Krishna. Can you believe that? இந்தியா என்ன சேலத்தை எடுத்துவோம், சேலத்துல நிறைய பேர் கிருஷ்ணனை பத்தி கேட்டதே கிடையாது அவங்க. We just met last week one. போன வாரம் ஒருத்தரை பார்த்தோம், Krishna. No idea, never heard him. How is this possible? அவர் வந்து கிருஷ்ணர் பத்தி ஒன்றும் கருத்து என்ன கருத்தே இல்லை, ஒன்றுமே தெரியல, என்ன ஆச்சரியத்தோட பார்க்கலாம். So better we go out and preach. அதனால நம்ம வெளியில போய் பிரச்சாரம் பண்ணலாம். People are going to hell. எல்லாரும் வந்து நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. People are living in hell. எல்லாரும் நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. People are suffering. அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. People have all kinds of problems. எல்லா விதமான பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கு. And they have no solution. They do not know what is solution. அவங்களுக்கு என்ன நிவாரணம்னு தெரியல, என்ன நிவாரணம்ன்றதுக்கு அவங்க Every week somebody comes. At least one person a week comes here who is completely off. He just want to commit suicide. He is so depressed of life. எல்லாரும் யாரோ ஒருத்தர வராங்க, வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. Every week somebody comes with problems. எல்லா வாரம் ஏதாவது பிரச்சனையோட நிறைய பேர் வராங்க. We know that. எங்களுக்கு தெரியும் அது. It's nothing new. இது புதுசு கிடையாது. This happened, that happened. You hear? He said this, he did like this. So many bad things are happening. இதாச்சு அதாச்சு இத பத்தி கேட்டிங்களா, இது உங்களுக்கு தெரியுமா, இது பல விதமான ரொம்ப மோசமான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. But Prabhupada tell us in the books what should we do, what should we not do. ஸ்ரீல பிரபுபாதோட புத்தகங்களை சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது, how to change life, எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்தணும், how to get pure, எப்படி நம்ம வந்து தூய்மை அடையணும், how to develop good qualities, எப்படி நற்குணங்களை வளர்த்துக்கிறது. and we change our life, isn't it?
இது நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. Improve somewhat, no? நம்ம கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் மாற்றத்தை முன்னேறி இருக்கணும். Did anybody complain from your relatives? He has changed. You ever heard of that? சொந்தக்காரங்க யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி? In the job also people say, oh, you changed. நீங்க வேலை செய்யற இடத்துல கூட மாறிட்டாருப்பா. Neighbors, they say, oh, you changed. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க இவங்க ரொம்ப மாறிட்டாங்க. Whatever they think, good or bad, doesn't matter. But everybody notice the change. நல்லதோ அது கெட்டதோ எல்லாரும் ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில இருக்குன்றத அவங்க அதை பாக்குறாங்க. Change is on good, and what's wrong with the change? மாற்றம் நல்லதுக்கோசரம் இருக்கும்போது அதுல என்ன தப்பு இருக்கு? Parents of what can I do? This is what's happening. Parents of one devotee complain. ஒரு பக்தனுடைய பெற்றோர்கள் புகாரிட்டாங்க. Why you are keeping our boy in your temple? அவங்க கேட்டாங்க ஏன் என்னோட பையன் நீங்க கோயில்ல பிடிச்சு வச்சிருக்கீங்க? It's good. நல்லதானே? What's wrong? என்ன தப்பு இருக்கு அதுல? No smoking, no drinking, no tension, no mess. What's wrong? He is happy and he is good boy. அவன் குடிக்கிறது கிடையாது, சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, எந்த விதமான மனத்தளர்ச்சியும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்ன தப்பு இருக்குல்ல? Food is there, cloth is there, bed is there, some kind of bed is there. போட்டுக்க துணி, இருக்கிறதுக்கு இடம், படுக்க, ஒரு கையில இதெல்லாமே இருக்கு. And look, he is happy. சந்தோஷமா இருக்கான். He is not doing anything bad. அவன் எதுவும் தவறா எதுவும் செய்யல. He is doing good things for society. சமுதாயத்துக்கு நல்லதா செஞ்சுட்டு இருக்கான். What's wrong? என்ன தப்பு? No answer. பதில் வர மாட்டேங்குது. He should not be in the temple. இல்ல அவன் கோயில்ல இருக்க கூடாது. Why not? ஏன்? They cannot think of any reason why not. அவங்களால எந்த விதமான காரணத்தை சொல்ல முடியல. We want him home. That is different issue. இல்ல அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. But you can't say that anything bad is happening in the temple. ஆனா வீட்டுக்கு வரதுன்றது வேற விஷயம். ஆனா கோயில்ல ஏதோ அசம்பாவிதம். They are complaining. You changed, you changed, you changed, you changed. All family has changed. எல்லாரும் புகாரிடுறாங்க. நீ மாறிட்டாங்க, இவன் மாறிட்டாங்க, குடும்பமே மாறி போச்சுங்க. Why not? ஏன் என்ன தப்பு இருக்கு அதுல? What's wrong? என்ன தவறு? No, you can see their bright faces now. They are happy. They are smiling. நல்ல பிரகாசமா இருக்காங்க அவங்க, நல்ல சந்தோஷமா இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? Better. You also change. நீங்களும் மாறுங்க. அதான் நல்லது. You want to go on living like that? இது மாதிரி தான் வாழ்க்கை நடத்தணும் உங்களுக்கு. You are complaining, you are suffering, you are criticizing others, you are miserable, and you are complaining somebody is happy. Come on. நீங்க தான் புகார் செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நீங்க தான் குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க தான் மத்தவங்க புகார் பண்றீங்க. அவர் சந்தோஷமா இருக்காரு. You can also change. நீங்களும் மாத்திக்கலாம். You can also improve your life. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கலாம். People complain and they laugh or they criticize or they make jokes of us. மக்கள் புகார் செய்றாங்க, குறை கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஏளனமா பேசுறாங்க, நம்ம நகைச்சுவையா நடத்துறாங்க. But even 7 days old devotee is more happy than any karmi. 7 நாள் தான் கிருஷ்ண பக்திக்கு இருக்கக்கூடியவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்மியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Everyone, devotee is devotee. பக்தன் ஒரு பக்தன் தான். More happy than any karmi. எந்த ஒரு கர்மியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். What is devotee's happiness? பக்தனுடைய சந்தோஷம் என்னது? He may know I am not perfect. அவனுக்கு தெரியும் நான் பக்குவமானவன் கிடையாது. He knows I can't control mind, senses and whatever. அவனுக்கு தெரியும் என்னால மனசு மற்றும் என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. He knows I may not achieve love of God in this lifetime. அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னால கிருஷ்ண பிரேமி இந்த ஜென்மத்துல அடைய முடியாது. But he knows, but one day I will achieve. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நான் இத அடைய தான் போறேன். One devotee did some mess. ஒரு பக்தன் ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சிட்டார். So Chaitanya Mahaprabhu said, I don't want to see him. Chaitanya Mahaprabhu சொன்னார் நான் அவரை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லு. Should not come and see me. என்ன பார்க்கவே கூடாது. And then this devotee, how long I cannot see Chaitanya Mahaprabhu? எவ்வளவு நாள் நான் Chaitanya Mahaprabhu பார்க்காம இருக்குது? And Chaitanya said, thousands of lives. Only after thousands of lives you will come and see me. பலாயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு என்ன நீ பார்க்க முடியும்னு சொல்லு. And this devotee start jumping, dancing in ecstasy. Whatever 1000 lives, no problem. But they will come. I will come and see Chaitanya Mahaprabhu. He will take me. He will give me his mercy. இந்த பக்தர் வருத்தப்படவே இல்லை. அவர் என்ன பலாயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு என்னைக்கோ ஒரு நாள் Chaitanya Mahaprabhu பார்க்க போறேன். அந்த நாள் வரதா பொறுத்து ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா நடனமாங்க.
No, doesn't matter. Thousands of life, but I will get the mercy. பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்கள் ஆனா கூட பரவாயில்லை, ஆனா எனக்கு சைத்தன்யாவோட கருணை கிடைக்க போகுது. So Chaitanya heard of his reaction. He said, "Call this fellow." சைத்தன்யா பிரபு இதை கேட்ட உடனே அவர் இங்க வர சொல்ல அப்படி சொன்னார். We are simple fellows, okay? We are not Paramahamsas. We are not flying around. We don't show four hands. You know? நம்ம சாதாரணமான ஆட்கள் தான். நம்ம வந்து வானத்துல பறக்கிறது கிடையாது, நான்கு கைகள் நமக்கு கிடையாது. We went to Vrindavan, but we didn't see blue cows. I mean, Surabhi cows. நம்ம விருந்தாவனுக்கு போனோம். விருந்தாவனத்துல வந்து நம்ம சுரபி பசுக்கெல்லாம் நம்ம பார்க்கல. Maybe you see, I didn't. So, but what is our happiness? We know if we stick to teachings of Prabhupada, if we stick to satsanga, one day we will come to lotus feet of Krishna. We will achieve our goal. This is our shelter. Whatever difficulty comes, we know one day we will go home back to God. நம்ம கிருஷ்ணனுடைய உபதேசங்களை ஸ்ரீல பிரபுபாதர் மூலமா நம்ம கேட்டு அதை நம்ம தீவிரமா கடைபிடிச்சோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போக தான் போறோம். அது சந்தேகமே இல்லை. When any danger comes, any difficulty comes, karmis are alone. They have nobody. They have their own strength only. அபாயகரமான ஒரு சூழ்நிலை, ஏதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை, அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா கர்மிகளுக்கு வந்து தஞ்சமே யாரும் கிடையாது. அவங்களுக்கு தஞ்சம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி தான் அவங்க நம்புறாங்க. Individual strength compared to Maya is like ants compared to an elephant. தனிப்பட்ட அளவுல மாயை எதிர்த்து போராடுறது வந்து எப்படின்னா ஒரு எறும்பு வந்து யானை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி. But when difficulty comes, devotees they have strength more than self, their own strength. ஆனா கஷ்டம் வரும்போது பக்தர்களுக்கு வந்து தங்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சக்தியோட அதிகமான சக்தி இருக்கு. We have strength of each other. ஏன்னா இன்னும் பக்தர்கள் சங்கம் இருக்கு. No, we help each other. ஒருத்தர் நம்ம உதவிக்கிறோம். We support each other. ஒருத்தர் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கிறோம். And we know Guru is behind. அதுக்கு பின்னாடி குரு இருக்கான்றது தெரியும். Prabhupada is behind. ஸ்ரீல பிரபுபாதர் அதுக்கு பின்னாடி இருக்கான்றது தெரியும். And all Guru parampara is there. குரு பரம்பரையே இருக்குன்றது தெரியும். And Krishna is there. அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்கான்றது தெரியும். This is our support. இதான் நம்மளுடைய We are sitting on the solid rock. நம்ம வந்து ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய பாறை மேல நம்ம உட்கார்ந்திருக்கோம். Nothing can move the rock. அந்த பாறையை எதாலயும் நகர்த்த முடியாது. This is our background. இதான் நம்மளுடைய support of all acharyas, all mercy is behind. நமக்கு வந்து கருணை வந்து எல்லா ஆச்சாரியர்கள் மூலமா நமக்கு இருக்கு. Just we have to strive, do our best. நாம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிறந்த வகையில் நம்ம பயிற்சி பண்ணோம். Now we are neophytes, okay? நம்ம இப்ப ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள். Sometimes we may speak something wrong. சில சமயம் தப்பா கூட பேசலாம். Sometimes we may do something wrong. சில சமயம் தப்பா கூட காரியத்துல ஈடுபடலாம். But if we stay in satsanga, exposed to hearing, serving, chanting, ஆனா நம்ம சத்சங்கத்திலே இருந்து நம்ம வந்து மேலும் மேலும் கேட்கிறது மற்றும் சேவையில மற்றும் தொடர்ந்து இந்த மாதிரி ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா will come to perfection. நம்ம கண்டிப்பா பக்குவ நிலையை அடைவோம். ஒரு காலம் வரும். A small mango. ஒரு சின்ன மாங்காய் இருக்கு. How is it sweet? அது வந்து இனிப்பா இருக்குமா? Small like that. It's green one. Very sweet. It's sour like that. அந்த மாவடு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து புளிக்கும். And it is a mango. அதாவது மது மாங்காய் தான். But it's sour. ஆனா புளிக்கிறது. Prabhu, how is this devotee angry and speaking like this and doing like this? It's a sour. It's a mango. It's a small one, but it's sour. But it's devotee. It's a mango only. It's nothing else than mango. But it's sour. It's neophyte. என்ன பிரபு பக்தர் இவர் இவ்வளவு கோவம் வருது இப்படி இருக்க அது புளிக்கிறது மாங்காய் ஆரம்பத்துல வந்து புளிக்கிறது ஆனா அந்த மாங்காய் அவர் பக்தர் தான். But if the mango stays attached to the tree, gradually grows and get very sweet. ஆனா அந்த மாங்காய் வந்து அந்த மரத்தோடயே தொடர்ந்து கொண்டிருந்தது அப்படின்னா கொஞ்சமா வளர்ந்து ரொம்ப அழகா வந்து நல்லா மாம்பழமாயி நல்லா இனிப்பாயிடும். Yeah. So same thing, if we stay in the process, we don't stop coming to hear about Krishna, we don't stop serving, we don't stop chanting. Slowly, the sour qualities of kama, krodha, lobha, moha will become very nice qualities of mercy, purity, cleanliness, austerity, like that. நம்ம வந்து அதே மாதிரி நம்மளும் வந்து தொடர்ந்து நம்ம வந்து கேட்கறது, சேவை செய்யறது மற்றும் பகவான திருநாமத்தை உச்சாரணம் பண்ணி தொடர்ந்து விடாம நம்ம வந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த புளிப்பான விஷயங்களான காமம், கோபம், பேராசை, பொறாமை இதெல்லாம் நம்மளை விட்டு போய் நற்குணங்கள் நம்மளுக்கு விரதத்தை கடைபிடிக்கிறது, உண்மையை பேசுறது, தூய்மையா இருக்கிறது மற்றும் கருணை குணங்களை வளர்த்துக்கிறது போன்ற உயர்ந்த குணங்கள் நம்மளுக்கு வளரும். So, just like mango, if it is attached to a tree, he will achieve perfection. We also, if we are touched
Not physically just come here and sit here and do nothing. No, attach to the order of Guru, link to the message of Parampara, link to the actually chain of the simplex succession. That means following the instructions of Guru. That means we are attached. Then only we will achieve perfection. அதே மாதிரி எப்படி இந்த மாங்காய் வந்து மரத்தோட சேர்ந்து இருக்கும்போது அது பழுக்கிறதோ அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த பக்தர்களோட சங்கத்துல தொடர்ந்து வர்றது மூலமாக சும்மா இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து பரம்பரையோட தொடர்பு கொள்ளணும், குரு சிஷ்ய சங்கதியோட தொடர்பு கொள்ளணும். அப்படின்னா என்ன அப்படின்னா குருவுடைய ஆணையை பின்பற்றணும். அப்படின்னா குரு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். Doesn't mean just coming here like some stranger, sit here. I came to temple and touch the temple, no, and go home. That doesn't mean physical. It means spiritually. It means obeying the orders of Guru and serving Krishna. இது வந்து வெறுமனே வந்து கோயில வந்து உட்கார்ந்துட்டு இப்போ ஒரு கல்ல தொழில் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணனுடைய உபதேசங்கள், குருவனுடைய உபதேசங்கள் அதை வந்து கேட்டு அதை நம்ம வந்து அடிபணிஞ்சு அதை நம்ம செயல்படுத்த முயற்சி பண்ணணும். We want to be happy, no, in life. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு விருப்பப்படுறோம். It's difficult to be happy in life. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் கடினம். Something wrong with material world. இந்த பௌதிக உலகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. But we have this inquisitiveness. We are imperfect. நம்ம வந்து பக்குவம் இல்லாம இருக்கோம். But nobody wants to stay imperfect. ஆனா யாருமே வந்து பக்குவம் இல்லாத நிலையில தொடர்ந்து இருக்கணும்னு விருப்பப்படுறது இல்ல. Correct. We don't want to be in ignorance. நம்ம அறியாமையில இருக்கணும்னு விருப்பப்படுறது இல்ல. We don't like to do mistakes. நம்ம தப்பு பண்ணணும்ன்ற விருப்பம் இல்ல நமக்கு. We don't have to be caught in lower qualities. நமக்கு வந்து கீழ்த்தரமான குணங்கள் நம்ம வெளிப்படுத்துறத யாரா நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும்ன்ற நம்ம அந்த மாதிரி எண்ணத்தை நம்ம யாரும் Nobody wants to be remain imperfect. யாருமே வந்து பக்குவம் இல்லாத நிலையில நிலைச்சு இருக்கிறது விருப்பப்படல. Everybody wants to be perfect. எல்லாரும் பக்குவமா இருக்கணும் விருப்பப்படுறாங்க. That inquisitiveness to get perfection is present in everyone. பக்குவத்தை அடையணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து எல்லார்கிட்டயும் இருக்கு. But by our own endeavor, by searching by external senses, we will never achieve God. ஆனா நம்மளுடைய சொந்த முயற்சிகள் மூலமாக நம்மளுடைய புலன்களை மட்டுமே உபயோகப்படுத்தி பக்குவ நிலையை நம்மால அடைய முடியாது. Can I see the mind? இந்த கண்ணால மனசை பார்க்க முடியுமா? No. இத பார்க்க முடியாது. Cannot see. பார்க்க முடியாது. Unless mind about it, it will not be perceived. ஆனா இந்த மனசு அத பத்தி புரிஞ்சிக்க முயற்சி பண்ணற வழி அத பார்க்க முடியாது நம்மால. No. Who is this here? யார உண்மையிலே பார்க்கிறது? Unless mind wants, I cannot see. மனசு விருப்பத்தை தெரிவிச்சாலே வழிய கண்களால பார்க்க முடியாது. If mind is not good, மனசு சரியா இல்ல அப்படினா crazy man can't see anything. இந்த கிறுக்கு பிடிச்ச மனசால எதையும் பார்க்க முடியாது. Correct? What he will see? Even if he see, he won't understand it. எதை பார்க்க முடியும்? அப்படியே அந்த மனசை எதை பார்த்தா கூட யாரும் சரியா புரிஞ்சிக்காது. No? Because of mind, eyes can see. மனசுனால தான் கண்களால உபயோகித்து பார்க்க முடியாது. Eyes can't see mind. ஆனா கண்களால மனசை பார்க்க முடியாது. But through mind works through the senses. ஆனா இந்த மனசு வந்து புலன்கள் மூலமாக வேலை செய்யுது. We are jivas. நம்ம ஜீவாத்மா. We can't see God. நம்மளால கடவுளை பார்க்க முடியாது. But God can see us. ஆனா கடவுள் நம்மளை பார்ப்பார். He is the seer. ஏன்னா அவர்தான் உண்மையிலேயே பார்க்கக்கூடியவர். And he can reveal himself. அவர் தன்னை யாருன்றதை வெளிப்படுத்துவார். Mind can reveal himself to the eyes. மனசு வந்து கண்களுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தும். How you see the mind? எப்படி மனசை பார்க்கிறது? By symptoms. அது அறிகுறிகள் மூலமாக. Feeling, willing and thinking. யோசிக்கிறது, அப்புறம் விருப்பப்படுறது, இதன் மூலமாக. These are eyes of knowledge. இதன் மூலமாக தான் நம்ம வந்து ஞானத்தின் மூலமாக மனசை பார்க்கலாம். Mind reveals himself to the eyes. மனசு வந்து இந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்துறது கண்களுக்கு. We need a guru. நம்மளுக்கு ஒரு குரு தேவை. Why? ஏன்? Because Guru is chosen by Krishna. Krishna chose Guru to reveal himself through his agent. ஏன்னா கிருஷ்ணர் குருவை தேர்ந்தெடுக்கிறார். அவரே வந்து ஒரு பிரதிநிதியா இருக்கார். அவர் மூலமாக கிருஷ்ணர் தன்னை காமிக்கிறார் யாருன்னு. Like mind choose to reveal himself to the eyes. எப்படி மனசு வந்து கண்களுக்கு தான் யாருன்றதை வெளிப்படுத்துறதோ We need a guru. நமக்கு ஒரு குரு தேவை. We need to accept guidance. நம்ம வந்து வழிகாட்டுதல் நம்ம ஏத்துக்கணும். And then only by following his instruction we actually get delivered.
நம்ம இந்த உபதேசங்களை வந்து கேட்கிறதன் மூலமாக நம்மளால விடுதலை பெற முடியும். So the instruction of the Acharya of Krishna consciousness movement is to preach and spread the holy name all over the world. That is instruction of Chaitanya Mahaprabhu. That is instruction of Krishna. இந்த ஆச்சாரியர்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுனுடைய போதனைகளை வந்து நம்ம வந்து பரப்புறது. கிருஷ்ணனுடைய அறிவுரை அதுதான், ஆச்சாரியர்களுடைய அறிவுரை அதுதான். இந்த போதனைகளை நம்ம எல்லாருக்கும் பரப்பணும். Krishna says to surrender to him. கிருஷ்ணா என்ன சொல்றார்? என்கிட்ட சரணடைன்னு சொல்றார். Chaitanya Mahaprabhu says that everybody should engage in spreading the holy name because this is the way of surrender to Krishna. சைத்தன்ய மகாபிரபு என்ன பரிந்துரைக்கிறார்? எல்லாரும் வந்து கிருஷ்ணனுடைய திருநாமத்தை பரப்பணும் அப்படிங்கிறார். இந்த திருநாமத்தை பரப்புவதன் மூலமாக நம்ம சரணடைகிறோம். And now as a loyal servants of Prabhupada, all of us we are engaged in that mission, spreading the holy name. There is nothing else for us to do in this temple than spreading the holy name. ஸ்ரீல பிரபுபாவோட நேர்மையான சேவகர்களா இருக்கக்கூடிய நம்ம பண்றதுக்கு வேற எந்த விதமான எந்த வேலையும் கிடையாது. நமக்கு கிருஷ்ணனுடைய திருநாமத்தை எல்லாரும் நம்ம பரப்பணும். அதான் நம்மளுடைய ஒரே வேலை. And this is how we get the mercy. இதன் மூலமாக நமக்கு கருணை கிடைக்கும். Anybody can do. யார் வேணாலும் செய்யலாம். Anybody should do. எல்லாரும் அதை செய்யணும். Unless one preached, one will never realize what is Chaitanya Mahaprabhu's mercy. நம்ம பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலே வழிய சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை என்னன்றதை நம்மால புரிஞ்சிக்க முடியாது. You can chant for yourself. நம்மளுக்கே நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். But you won't understand Prabhupada's and Chaitanya Mahaprabhu's mood and mission. ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய மனோபாவம் என்னன்றதை நம்மால புரிஞ்சிக்க முடியாது. Not that you are not devotee. நீங்க பக்தன் இல்லைன்றது ஆகாது. There are two types of devotees, Vajananandi and Goshtanandi. இரண்டு விதமான பக்தர்கள் இருக்காங்க, வஜ்ரானந்தி, கோஷ்டியானந்தி. One who is chanting for himself and one who is chanting for others. தனக்கே ஜெபம் பண்ணிக்கிறது ஒருத்தர், இன்னொரு மத்தவங்களுக்கு ஜெபம் பண்றது இன்னொருத்தர். Both are devotees, there is no doubt. ரெண்டு பேருமே பக்தர்கள் தான். In one sense there is no difference. ஒரு பக்கத்துல ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது. But from other point of view there is a difference. இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது வேறுபாடு இருக்கு. Because one make other devotees, both are dear to Krishna, but because one preaches to others, he makes so many other people dear to Krishna. Therefore, he is even more dear to Krishna. ஏன்னா ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணி நிறைய பேரை பக்தர்களாக்கி அவங்க எல்லாரையும் கிருஷ்ணரை கொண்டு வர்றாரு. அதனால அவர் வந்து கிருஷ்ணருக்கு இன்னும் பிரியமானவராக. What else in life we want to do? What else we want to achieve in life? வாழ்க்கையில வேற என்ன நம்ம அடைய போறோம்? To be dear to Krishna. கிருஷ்ணருக்கு பிரியமானவனா மாறணும். That's it. Finish. Job done. அவ்வளவுதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு. If somebody is born as a son of a king, யாரோ ஒரு ராஜாவோட மகனா பிறந்திருக்கார். what he wants to achieve in life? அவர் வாழ்க்கையில எதை அடையணும்னு நினைக்கிறார்? Son of a rich man. அவர் வந்து ஒரு பணக்காரனுடைய மகன். Son of a richest person in the world. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனுடைய மகன். What he has to achieve in life? அவர் வாழ்க்கையில என்ன வேற என்ன தகுதி அடையணும்? Done. Everything is done. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. Correct? Nothing to achieve. Everything is provided by Father. இதற்கு மேல வேற எதுவும் அடையணும்னு அவசியம் இல்லை. Correct? Automatically. தானாவே அமைஞ்சிருக்கு. All his desire fulfilled. அவருடைய எல்லா ஆசையும் பூர்த்தி செய்யப்படுது. Whatever he wants, he can get. அவர் என்ன வேணுமோ அது என்ன நினைச்சா No endeavor. முயற்சியே வேண்டாம். So what else we want in life than to get mercy of the Lord? வேற என்ன நமக்கு தேவை? கிருஷ்ணனுடைய கருணையை தவிர நமக்கு வேற என்ன தேவை? By getting Krishna's mercy, everything is achieved. கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக எல்லாத்தையும் நம்மளால வந்து அடைய முடியும். Eternal life guaranteed. நித்திய வாழ்க்கை உத்தரவாதம். Full of bliss and happiness. பேர் ஆனந்தம் மற்றும் சந்தோஷம் தான். No more birth and death. மேலும் பிறப்பு இறப்புன்ற பேச்சு இடமே இல்லை. All problems solved. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருக்கு. What is your problem? உங்களுடைய பிரச்சனை என்ன? Land problem. Tripada Vibhuti. Vaikuntha has 3 times more land than in material world. நில பிரச்சனையா? வைகுண்டத்துல வந்து பௌதிக உலகத்தோட 3 மடங்கு அளவுக்கு நிலம் இருக்கு. What's your problem? Education. In spiritual, every soul is Sachitanand, knows exactly how much is required to know Krishna. Bas. உங்களுக்கு என்ன கல்வி தான் பிரச்சனையா? ஆன்மீக வைகுண்டத்துல எல்லா ஜீவாத்மாக்களும் சச்சிதானந்தம். எந்த அளவுக்கு ஞானம் தேவையோ, கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஞானம் தேவையோ அந்த அளவுக்கான ஞானம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. What's your problem? Old age. உங்களுக்கு என்ன வயோதிகம் தான் பிரச்சனையா? Namayovanam, youthful body you get if you get mercy of Krishna, you get eternal body. No more old age, no disease, no death, no kidneys, no stones in the kidneys. உங்களுக்கு வயோதிகமா?
நீங்க வைகுண்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நித்தியமான இளம் இளம் ரூபம் கொண்ட ஒரு உடல் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வயோதிகம் கிடையாது, வியாதி கிடையாது, கிட்னி எந்த விதமான ஸ்டோன்ஸ் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. In spiritual world, one should get Chintamani in the kidneys. It's a joke, don't translate this. No? So what's the point? The point is that by surrendering to Krishna, by receiving His mercy, all our problems are solved. Therefore, we should put all our endeavor in that direction and not waste our time in any other direction. There's no meaning. It's useless waste of time. Shama eva hinkeva. இதுல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணன் கிட்ட முழுமையா சரணடையணும். சரணடையும் போது தான் உங்களுக்கு கருணை கிடைக்கிறது. அதுதான் முக்கியமா பண்ண வேண்டிய காரியம். அதன் மூலமா கருணை கிடைக்கிறது. அதனால வேற எந்த ஒரு செயலையும் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறதுல வெறும் சிரம எந்த ஒரு புண்ணியமும் இல்லை அது மூலமாக. Every time Guru Maharaj gives lecture on the college program, professor later comes and says, and sir is PhD of in which subject? Guru Maharaj வந்து உபன்யாசம் கொடுக்கிறார் காலேஜ்ல கொடுத்து முடிச்ச பிறகு அந்த காலேஜ்ல கூடிய ஒரு பேராசிரியர் வந்து அப்புறம் வந்து கேட்கறாரு வந்து சார் இவர் வந்து எதுல PhD பட்டம் வாங்கியிருக்காரு, டாக்டரேட் பட்டம் எதுல வாங்கியிருக்காரு? And Maharaj said, I finished 12 standards. Maharaj சொன்னா 12வது தான் முடிச்சிருக்கேன். No, I know you are humble people, you don't want to tell us. ரொம்ப நீங்க வந்து பணிவான அவர்கள் நீங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டீங்க. Then the fellow came to me. What subject? Maharaj is PhD. அப்புறம் வந்து அவர் வந்து என்கிட்ட கேட்டார் வந்து மகாராஜ் எந்த சப்ஜெக்ட்ல வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு? He has BG degree. சார் நான் வந்து பிஜின்ற பட்டம் வாங்கியிருக்கேன். BG? What is BG? Is it Bhagavad Gita? BG Bhagavad Gita. Yeah. Even ordinary devotee is more intelligent than all PhDs in the world. Why? Because he is serving Krishna and they are not serving. That's all. As simple as that. சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பக்தன் கூட பலாயிரக்கணக்கான PhDகளோட ரொம்ப புத்திசாலி. ஏன் அப்படின்னா ஏன்னா அவர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிருக்காரு. யாருமே கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, கிருஷ்ணருக்கு சேவை பண்றது தான் உயர்ந்த விஷயம். Demigod worship, obstacle in devotional service, as you say. தேவர்கள் வழிபாடு கிருஷ்ண பக்தியில ஒரு பெரிய தடை நம்ம பார்க்கிறோம். Just disturbance. தொந்தரவு தான் ஏற்படுத்துது. Okay, Hare Krishna. Now I have a question before you have any questions. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, நான் கேள்வி கேக்குறேன். Who is going out distributing books? Raise your hand. யாரெல்லாம் புத்தகத்தை வெளியில போய் விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செய்து கை தூக்குங்க. Only a few hands. Oh, look, you want to get mercy? Take books, go out and distribute. Even if you distribute one book per day, you save one soul, you become